வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி, வீடியோல என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம சாமுண்டீஸ்வரி அப்புறம் ராஜராஜாவோட அந்த கல்யாண விழா ரொம்ப சூப்பரா நடந்து முடியுது. எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததோட ரேவதி நேரா நம்ம கார்த்தியை பாக்குறாங்க. கார்த்திக் ரேவதி கிட்ட, சொல்லு ரேவதி. ரேவதி சொல்றாங்க, நீ எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்க." கார்த்திக் கேக்குறாரு, என்ன ரேவதி? நான் ஆஸ்திரேலியா போறேன் அப்படின்னு தெரிஞ்சு அம்மாவோட கல்யாண நாளை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதோட இந்த மாதிரி ஏற்பாடுகள் பண்ணிருக்க. அப்ப கார்த்திக் சொல்றாரு, ரேவதி, நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்டியல்ல, அதான் அப்படி ஏற்பாடு பண்ண." ரேவதி சொல்றாங்க, ரொம்ப தேங்க்ஸ். அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி ரேவதி, நீ ரெஸ்ட் எடு. நாளைக்கு 10 மணிக்கு உனக்கு ஃபிளைட்டு, சரியா? ரேவதியும் சரி அப்படின்னு சொல்ல, கார்த்திக் சொல்றாரு, இங்க பாரு, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா உடனே எனக்கு கால் பண்ணு. அப்ப ரேவதி கேக்குறாங்க, சரி, நான் கால் பண்றேன். ஆனா உன்னால என்ன பண்ண முடியும், நான் வெளிநாட்டுல இருக்கும் பொழுது? அப்ப கார்த்திக் சொல்றாரு, என்னால முடிஞ்ச அளவுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பாப்பேன்ல. இதை கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா கார்த்திக் சொல்றாரு, சரி, நாளைக்கு போறதுக்கான எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டியல்ல, எதையும் மறக்கல இல்ல? ரேவதி சொல்றாங்க, எதையும் மறக்கல, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னு. அப்ப நம்ம கார்த்திக் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப ரேவதி நினைக்கிறாங்க, நம்ம எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டோம், ஆனா எதையும் நம்ம மிஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற ஃபீலிங் மட்டும் மனசுக்குள்ள இருக்கே அப்படின்னு ரேவதி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலை ரேவதி எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு வெளியில வராங்க. சாமுண்டீஸ்வரி ரேவதிய பார்த்து, ரேவதி, ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆயிட்டியா? ரேவதி சொல்றாங்க, ஆமாம்மா, ரெடி ஆயிட்டம்மா. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, 3 days மட்டும்தான், அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட அங்க தங்க கூடாது, சரியா? உனக்காக இங்க அம்மா காத்துக்கிட்டு இருப்பேன். ரேவதி சொல்றாங்க, சரிம்மா, ஒரு நாள் கூட நான் அங்க தங்க மாட்டேன், வந்துடுறேன் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரியும் சரி கிளம்பு அப்படின்னு சொன்னதோட ரேவதியும், சரிம்மா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு. ராஜராஜா கேக்குறாரு, என்னம்மா ரேவதி, என்னமோ போயிட்டு திரும்பி வராத மாதிரி ஆசீர்வாதம் வாங்குற? அதான் போயிட்டு 3 நாளையில வந்துருவியல்ல, அப்புறம் என்னம்மா? அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்லப்பா, உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு ஆசையா இருந்துச்சு, அதான் வாங்கினேன். இது கேட்டதோட ராஜராஜாவும், சரிம்மா, நல்லா இருமா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா ரேவதி அவங்க அம்மாவை பார்த்து, சரிம்மா, நான் போயிட்டு வரேம்மா. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரிடா, போயிட்டு வா அப்படின்னு சொன்னதோட ரேவதி அவங்க சிஸ்டர்ஸை எல்லாம் பார்த்துட்டு போயிட்டு வரேன்னு சொன்னதோட ரோகிணி சொல்றாங்க, என்ன ரேவதி, நீ என்னமோ போயிட்டு திரும்பியே வராத மாதிரியும் எங்களை பார்க்கவே முடியாத மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்க. ரேவதி சொல்றாங்க, இல்ல ரோகிணி, சரி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கார்ல ஏறுறாங்க. அப்பதான் நம்ம மயில் வாகனம் வராரு. வந்துட்டு, என்ன மாப்பிள்ள, ரேவதிய அங்க ஏர்போர்ட்ல தானே டிராப் பண்ணணும், நானும் வரேன் மாப்பிள்ள. கார்த்திக் சொல்றாரு, இல்ல, நான் கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு வரேன். அப்ப அவர் சொல்றாரு, என்ன மாப்பிள்ள இப்படி சொல்றீங்க, நம்ம 2 பேருமே இணை பிரியாத சகோதரர்கள் மாதிரி, ஒருத்தர் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் நம்ம இருக்கவே மாட்டோம். நீங்க என்ன திடீர்னு என்ன வர வேண்டாம்னு சொல்றீங்க? இங்க பாருங்க மாப்பிள்ள, உங்க பேச்சுக்கா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் வருவேன் அப்படின்னு சொன்னதோட கார்த்திக் சொல்றாரு, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. நம்ம ரேவதி வண்டியில உட்காந்துருக்காங்க. மாமா வேற வராரு. மாமாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு அம்மா கிட்ட சொல்லி பிரச்சனை ஆகிருமே அப்படின்னு ரேவதி நினைக்கிறாங்க. கார்த்திக் ரேவதிய பார்த்து, கவலைப்படாத அப்படின்ட்டு சைகையால சொல்றாரு. இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. நேரா ஏர்போர்ட் வந்துருது. ஏர்போர்ட் வந்ததோட நம்ம மயில் வாகனம் சொல்றாரு, ரேவதி, எதுக்கு ராஜா இங்க வந்திருக்கோம்? இது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இல்ல, இங்க எதுக்கு நம்ம வந்திருக்கோம்? அப்ப கார்த்திக் சொல்றாரு, சரி வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போக, அங்க போனதோட ரேவதி அவங்களோட டிக்கெட்டை காமிக்கிறாங்க. அங்க ஆஸ்திரேலியான்னு போர்டு போட்டிருக்கு. அப்ப மயில் வாகனம் கார்த்திகை பார்த்து, கார்த்திக், என்ன கார்த்தி இது, ரேவதி போற இடம் ஏதோ வேற இடம் மாதிரி தெரியுது, பெங்களூர் தானே போகணும்னு சொன்னா அங்க ஆஸ்திரேலியான்னு போட்டிருக்கு. அப்ப கார்த்திக் சொல்றாரு, இருங்க அமைதியா அப்படின்னு. அப்ப ரேவதி அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு எல்லாமே செக் பண்ணியாச்சு, இன்னும் 1/2 hour ஃபிளைட்னு சொல்லிட்டாங்க, நான் உள்ள போக போறேன்.
இதை கேட்டதோட கார்த்தியும், சரி ரேவதி போயிட்டு வா, நீ எதை பத்தியும் யோசிக்காத, நீ நல்லபடியா உனக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா இரு. இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்ல, மயில் வாகனம் கேக்குறாரு, ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, இங்க என்ன நடக்குது? அப்ப கார்த்திக் சொல்றாரு, ரேவதி வந்துட்டு ஒர்க் பண்றதுக்காக ஆஸ்திரேலியா போறாங்க, 5 இயர்ஸ் அவங்க வரமாட்டாங்க. இது கேட்டதோட மயில் வாகனத்துக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க இப்படி திடீர்னு? ரேவதி போனா திரும்பி வரமாட்டாளா? இங்க பாருங்க, இந்த விஷயத்த பத்தி அத்தைக்கு தெரியுமா இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தெரியாம தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க ரொம்ப தப்பான முடிவு எடுக்கிறீங்க. ரேவதி, வா வீட்டுக்கு போகலாம், அவசரப்பட்டு முடிவு எடுக்காத. அப்ப ரேவதி சொல்றாங்க, மாமா டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியாச்சு, நான் சைன் போட்டு கொடுத்துட்டேன், சோ என்னால முடிவை மாத்த முடியாது மாமா, நான் போயிட்டு வரேன். மயில் வாகனம் சொல்றாரு, ரேவதி என்ன முட்டாள்தனமா பேசுற, இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் பாத்துக்கலாம், வா வீட்டுக்கு. ரேவதி சொல்றாங்க, இல்ல மாமா என்னால வர முடியாது அப்படின்னு. அப்ப அங்க வந்து அனௌன்ஸ் பண்றாங்க, ஆஸ்திரேலியா ஃபிளைட்டு கிளம்ப போகுது அப்படின்னு. அப்ப ரேவதி நேரா கார்த்திய பார்த்து, இது நாள் வரைக்கும் நான் உன்னை ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருந்திருக்கேன், ஆனா இப்பதான் புரியுது நீ ரொம்ப நல்லவன் அப்படின்னு. அதுக்காக நான் இத்தனை நாளும் உன்னை ரொம்ப தப்பானவன்னு நினைச்சிட்டு இருந்ததுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட கார்த்திக் சொல்றாரு, பரவாயில்ல ரேவதி நீ போ அப்படின்னு சொன்னதோட ரேவதியும் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. மயில் வாகனத்துக்கு இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. மயில் வாகனம் கார்த்தியை பார்த்து, நான் இதை அத்தைக்கிட்ட உடனே சொல்றேன் அப்படின்னு போனை எடுக்கிறாரு. கார்த்திக் டக்குன்னு தடுத்து, ஒரு நிமிஷம் இருங்க, அத்தை கிட்ட சொல்ல வேணாம், ரேவதி ஆசைப்பட்டு போறா, சோ அவளோட ஆசையில நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா, ஏற்கனவே முதல் கல்யாணம் உனக்கு அப்படி ஆகிருச்சு, 2வது கல்யாணமும் இப்படி ஆகிருச்சுன்னா ரொம்ப கஷ்டம்பா, ஏன்பா இப்படி பண்ற? கார்த்திக் சொல்றாரு, நான் பாத்துக்கிறேன். மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாரு, அத்தைக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா உன் மேலதான் ரொம்ப கோவப்படுவாங்க, வேற எந்த விஷயத்தையும் அவங்க பார்க்க மாட்டாங்க. கார்த்திக் சொல்றாரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருங்க மாப்பிள்ள, ரொம்ப தப்பான முடிவு எடுக்கிறீங்க. ரேவதி அங்க போயிட்டு எப்படி இருப்பா? ரேவதிக்கு அந்த அளவுக்கு எதுவுமே தெரியாத சகல, தயவு செஞ்சு என்னையாவது ரேவதிய தடுக்க விடுங்க சகல அப்படின்ட்டு மயில் வாகனம் கேக்குறாரு. ஆனா கார்த்திக் சொல்றாரு, இங்க பாருங்க, ரேவதிய வெளிநாடு அனுப்புறேன் அப்படின்னு அவளுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், சோ அவளை கண்டிப்பா என்னால ஸ்டாப் பண்ண முடியாது, சோ தயவு செஞ்சு நீங்க எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு கார்த்தியும் சொல்றாரு. இதை கேட்டுட்டு மயில் வாகனம் சொல்றாரு, சகல இதெல்லாம் தப்பு சகல, சொல்றது கேளுங்க. கார்த்திக் சொல்றாரு, நீங்க அமைதியா இருங்க அப்படின்னு. அதே நேரம் நம்ம மயில் வாகனம் கார்த்திக் 2 பேருமே வீட்டுக்கு கிளம்புறாங்க. மயில் வாகனம் சொல்றாரு, சகல நான் கண்டிப்பா போனதோட நான் அத்தை கிட்ட சொல்லிடுவேன், என்ன மன்னிச்சிருங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, நானே சொல்லதான் போறேன் அப்படின்ட்டு. 2 பேரும் வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ரேவதிய அனுப்பி விட்டீங்களா? அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, ஒரே எதிரியா அனுப்பி விட்டாச்சு அத்தை. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன மாப்பிள்ள வளர்றீங்க? மயில் வாகனம் சொல்றாரு, அத்தை இனிமே ரேவதி நம்ம வீட்டுக்கு வரமாட்டாத்த, இனிமே ரேவதிய நம்ம 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் பார்க்கலாம். இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்து, என்ன மாப்பிள்ள இது, பெரிய மாப்பிள்ள இப்படி வளர்றாரு, ரேவதி பெங்களூர் தானே போயிருக்கா? அப்ப கார்த்திக் அமைதியா இருக்காரு. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன மாப்பிள்ள அமைதியா இருக்கீங்க, சொல்லுங்க மாப்பிள்ள. அப்ப கார்த்திக் சொல்றாரு, அத்தை தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க அத்தை, ரேவதி ஆஸ்திரேலியா போகணும் அப்படின்னு என்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க, அவங்களுக்கு இங்க இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க, அதான் ரேவதிய ஆஸ்திரேலியா அனுப்பிட்டேன், 5 இயர்ஸ் அங்க ஒர்க் பண்ண போறாங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி செம்ம கோவப்படுறாங்க. மாப்பிள்ள இத ஒரு நிமிஷமாவது என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா? என் பொண்ணை நல்லபடியா பாத்துட்டீங்க அப்படின்னு நினைச்சுதானே நான் உங்க மேல நம்பிக்கை வச்சு நான் உங்களை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், கடைசியில என் பொண்ணை இவ்வளவு பெரிய ஆபத்துல தள்ளி விட்டுட்டீங்களே அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க. அப்ப மயில்வாகன சொல்றாரு, அத்தை கண்டிப்பா இது இவரோட தப்பா இருக்காது, ரேவதியோட பிடிவாதத்தினாலதான் அவர் அனுப்பியிருப்பாரு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, பெரிய மாப்பிள்ள நீங்க எதுவும் பேசாதீங்க, ரேவதி வெளிநாடு போனதுக்கு முக்கிய காரணமே இவர்தான், வெளிநாடு போகணும்னா அதுக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும், அது எல்லாத்தையுமே ரேவதியால மட்டும் ரெடி பண்ண முடியாது, கல்யாணமான புருஷனும் சேர்ந்துதான் உதவி பண்ணி வாங்கி கொடுத்துருக்கணும். இவர் இல்லாம ரேவதி வெளிநாடு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மாப்பிள்ள உங்க மேல நான் அவ்வளவு நம்பிக்கை வச்சதுக்கு எனக்கு சரியான பதிலடி கொடுத்துட்டீங்க, நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க. அப்ப நம்ம ரேவதி நம்ம மயில்வாங்கன சொல்றாரு, அத்தை இவர் மேல எந்த தப்பும் இல்லத்த, பேசாதீங்கத்த,
அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, இனிமே என்னால எதுவும் பேச முடியாது. அஹ் ரேவதிய மரியாதையா நீங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கார்த்திகோட செம்ம கோவப்படுறாங்க. ராஜராஜா சொல்றாரு, ஈஸ்வரி ஏன் இப்படி கோவப்படுற மாப்பிள்ள கண்டிப்பா இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் ரேவதியா தான் இருப்பா. ரேவதியோட பிடிவாதத்தினாலதான் மாப்பிள்ள அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி இருப்பாரு. உனக்கே தெரியும், ஆரம்பத்துல அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிக்காத கல்யாணத்தை தானே பண்ணி வச்ச. அதோட வெளிப்பாடுதான் இது. அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கறத கேட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கலாம். ஆனா நீ எதுவுமே கேட்காம அவங்களுக்கு அப்படி கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்க. இது எல்லாத்துக்கும் யாரு காரணம்? நீ தானே. அதான் ரேவதிய இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என் பொண்ணு இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மாப்பிள்ள, உங்களால தடுக்க முடிஞ்சும் நீங்க தடுக்கல. இல்ல இனிமே என் முகத்துல முழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கோவமா ரூமுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராஜராஜா வந்துட்டு நேரா கார்த்தியை பார்த்து, மாப்பிள்ள அவ வெளிநாடு போறா அப்படிங்கிற விஷயத்த என்கிட்டயாவது நீங்க சொல்லியிருக்கலாம்ல, ஏன் மாப்பிள்ள என்கிட்ட சொல்லல அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம கார்த்திக் சொல்றாரு, மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, ரேவதி ரொம்ப பிடிவாதமா பிடிச்சாங்க, அதனாலதான் போக சொல்லிட்டேன். அதுக்கு ராஜராஜா சொல்றாரு, மாப்பிள்ள நான் உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன், என்னோட நம்பிக்கை எல்லாத்தையுமே செதைச்சிட்டீங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜா ரொம்ப வருத்தத்தோட போறாங்க. அதே நேரம் மயில் வாகனம் சொல்றாரு, மாப்பிள்ள நான் அப்பவே சொன்னேன்னு இந்த விஷயத்த பத்தி அத்தைகிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு, ஆனா நீங்க தான் கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. இப்பதான் எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகிட்டு பாத்தீங்களா. ரேவதியும் அங்க போயிட்டு என்னெல்லாம் கஷ்டப்பட போறாளோ தெரியல. அவளுக்கு அதிகமா எதுவுமே தெரியாது. என்ன நடக்க போகுதோ தெரியல மாப்பிள்ள. எனக்கு ஒரே பயமா இருக்கு மாப்பிள்ள. கார்த்திக் சொல்றாரு, ரேவதிக்கு எந்த ஆபத்து வராது. அங்க என்னோட கம்பெனி இருக்கு, அவங்கள நான் ரேவதிய பாத்துக்க சொல்லியிருக்கேன். சோ நீங்க கவலைப்பட வேணாம். மயில் வாகனம் சொல்றாரு, மாப்பிள்ள உங்களோட லைஃப் இப்படி கேள்விக்குறி ஆயிட்டே மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் ரொம்ப கவலைப்படுறாரு. இது கேட்டுட்டு கார்த்திக் சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி ரூமுக்கு போயிட்டு அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்காங்க. ராஜராஜா சாமுண்டீஸ்வரி கிட்ட போயிட்டு, ஈஸ்வரி என்னம்மா ஆச்சு? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என் பொண்ணோட லைஃபையே ஸ்பாயில் பண்ணிட்டானே. அவளுக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவ வாழ்க்கையவே கேள்விக்குறியாக்கிட்டேன். என் மேல உள்ள கோவத்தினாலதான் நம்மளையும் விட்டு பிரியணும்னு நினைச்சு அவ ஆஸ்திரேலியா போயிட்டா அப்படின்னு சொன்னதோட ராஜராஜா சொல்றாரு, அம்மாடி உன் மேல எந்த தப்பும் இல்லம்மா. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என் மேல எந்த தப்பும் இல்லாமையா? அவ என்கிட்ட கூட கேட்காம என்னை விட்டு பிரியணும்னு முடிவு பண்ணிட்டா. 5 வருஷம் இந்த ஊரு பக்கமே வரமாட்டாளாம்ல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க. நான் என் பொண்ணை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அழுகுறாங்க. அப்ப ராஜராஜா சொல்றாரு, ஈஸ்வரி நான் இப்பயே போய் மாப்பிள்ளை கிட்ட சொல்லி ரேவதிய இங்க வர வைக்கிறேன். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணமே அவருதான். அவர் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா நான் ரேவதியை அனுப்பியிருப்பனா, அனுப்பியிருக்க விட்டுருப்பனா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இல்ல என் பொண்ணு என்னை விட்டு பிரிஞ்சதுக்கு அவர்தான் காரணம். நான் இப்பவே அவரை வீட்டை விட்டு அனுப்புறேன் அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி கிளம்புறாங்க. அப்ப ராஜராஜா சொல்றாரு, ஈஸ்வரி மாப்பிள்ளை மேல எந்த தப்பும் இல்லம்மா. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, போது நிப்பாட்டுங்க, தேவையில்லாம ரொம்ப சப்போர்ட் பண்ணாதீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அவர்தான். அவரு இந்த அளவுக்கு இடம் கொடுத்ததுனாலதான் இவ்வளவு நடந்திருக்கு. பெத்த தாயிட்ட கூட இந்த விஷயத்த அவ சொல்லலைன்னா அதுக்கு காரணமே அவர்தான் அப்படின்ட்டு செம்ம கோவப்படுறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி கோவமா இங்கேருந்து வெளியில வந்துட்டு, ராஜ மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இந்த இடத்துக்கு கார்த்திக் வராரு. கார்த்திக் வந்ததோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என் பொண்ணு இந்த வீட்டுல இல்லைன்னா உங்களுக்கும் இந்த வீட்டுக்கு எந்த வித சம்மந்தமும் இல்லை, வெளியில போங்க அப்படின்னு சொன்னதோட மயில் வாகனம் சொல்றாரு, அத்தை என்னத்த இது, இதுக்கும் ராஜா மாப்பிள்ளைக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை. நடந்த விஷயம் எல்லாமே ரேவதியோட விஷயம். ரேவதி அப்படி பிடிவாதம் பண்ணதுனாலதான் அவர் அப்படி பண்ணிருக்காரு. மத்தபடி இவர் மேல எந்த தப்பும் இல்லட்ட. ஏன் இவர் மேல கோவப்படுறீங்க? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, போது நிறுத்துங்க, இதுக்கு மேல நான் நம்ப முடியாது. இங்க பாருங்க மாப்பிள்ள, உங்க மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். அந்த நம்பிக்கை எல்லாத்தையுமே சதிச்சிட்டீங்க. உங்களை என் சொந்த மாப்பிள்ளையா நினைச்சேன். ஆனா எனக்கு இப்படி ஒரு அவமானத்தை தேடி கொடுத்துருக்கீங்க. என் பொண்ணு என் பேச்சை கேட்காம ஊரை விட்டு வெளியில போயிட்டா. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்னை எல்லாரும் ரொம்ப மோசமா பேச போறாங்க. நீங்க இந்த வீட்டுல இனிமே இருக்க வேணும். என் பொண்ணு இருந்தா மட்டும்தான் நீங்க இந்த வீட்டுல இருக்கணும். என் பொண்ணை கூட்டிட்டு வந்தா இந்த வீட்டுல இருங்க, இல்லைன்னா போங்க அப்படின்னு சொன்னதோட செம்ம ஷாக் ஆகுறாங்க நம்ம கார்த்திக். அப்ப கார்த்திக் அந்த இடத்துல போறத பார்த்துட்டு ராஜராஜா டக்குன்னு சாமுண்டீஸ்வரி கிட்ட, ஈஸ்வரி மாப்பிள்ளை மேல எந்த தப்பு இல்ல, ஏமா அவரை போ சொல்ற?
சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, போது நிறுத்துங்க, என் பொண்ணு இங்க இல்லாததுக்கு இவர் தான் காரணம், இவர் இந்த வீட்டுல இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி செம்ம கோவமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. கார்த்திக் வந்துட்டு ரொம்ப வருத்தமா வெளியில போறாரு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, யாராவது ஒருத்தவங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இனிமே நீங்க இந்த இடத்துக்கே வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு. இது கேட்டதோட வேற யாருமே எதுவுமே பேசவே இல்லை. அதே நேரம் நம்ம கார்த்திக் வந்துட்டு ரொம்ப சோகமா அந்த இடத்துல இருந்து போறாரு. கார்த்திக் நேரா அவங்க பாட்டி வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதோட நம்ம பாட்டி கேக்குறாங்க, ஐயா கார்த்தி, என்னப்பா ஆச்சு? அப்ப கார்த்திக் சொல்றாரு, பாட்டி இது மாதிரி ரேவதி வெளிநாடு போயிட்டா. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம பாட்டி. என்னப்பா சொல்ற, வெளிநாடு போயிட்டாளா? அவ எதுக்கு வெளிநாடு போகணும்? சாமுண்டீஸ்வரி அனுப்பி வச்சிருக்காளா? அப்ப கார்த்திக் சொல்றாரு, இல்ல அவங்கெல்லாம் அனுப்பல, என்னால கொஞ்சம் கூட அதை நம்பவே முடியல அப்படின்ட்டு பரமேஸ்வரி ரொம்ப கவலைப்படுறாங்க. இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்காக போனேன், என்னப்பா திடீர்னு இப்படி ஆச்சு? ரேவதி உண்மையாவே உங்கள ரொம்ப கோவத்துல இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க நம்ம கார்த்திக். நம்ம பரமேஸ்வரி அப்பதான் பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரியா, நான் எப்படியாவது சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லி ரேவதியை ஊருக்கு வர வைக்கிறேன். கார்த்திக் சொல்றாரு, ரேவதி ஊருக்கு வர முடியாது, 5 வருஷம் கழிச்சுதான் ரேவதி ஊருக்கு வருவா அப்படின்னு சொன்னதோட நம்ம பரமேஸ்வரி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. முதல் கல்யாணம் தான் உனக்கு இப்படி ஆச்சு, இப்படி 2வது கல்யாணமும் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்படுறாங்க நம்ம பரமேஸ்வரி. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி ஆஸ்திரேலியா போறாங்க. அங்க போயிட்டு அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. ஒரு ரூம் எடுத்து தங்குறாங்க, வேலைக்கும் கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி அவங்க பொண்ணை நினைச்சு ரொம்ப வேதனையில இருக்காங்க. இன்னைக்கு என் பொண்ணு இந்த வீட்டை விட்டு போயிட்டானா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம சந்திரா இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது சாமுண்டீஸ்வரி அவமானப்படணும்னு நினைச்சேன், அதே மாதிரி அவமானப்பட்டுட்டா. இந்த ரேவதி ஊரை விட்டு போனது யாருக்கும் தெரியாது, மகேஷ வேற காணும். இப்படி நம்ம சொல்லி விட்டுறலாமா? மகேஷும் ரேவதியும் ஊரை விட்டு தப்பிச்சு போயிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. சாமுண்டீஸ்வரி டிரைவருக்கு கல்யாணம் பண்ணதுனால உண்மையா லவ் பண்ண மகேஷ் கூட ரேவதி ஓடி போயிட்டா அப்படின்னு நம்ம பரப்பிடுவோம் அப்படின்னு சந்திரா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி எப்படி ரேவதி வெளிநாடு போறத கண்டுபிடிக்க போறாங்க. ரேவதி வெளிநாடு போவாங்களா இல்ல கார்த்தியோட காதல்னால வீட்லயே இருந்துருவாங்களா? இது எல்லாமே அப்கமிங் எபிசோடுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ட்விஸ்டாகவும் நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து தொடர்ச்சியா வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.